இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி வீட்டில் பிரியாணி தான் செய்ய போகிறோம், மட்டன் பிரியாணி. அதோட ஒரு சிம்பிள் ரெசிப்பியும் வீட்டில் நாங்கள் எப்படி செய்கிறோன்றத ஒரு வியூ பாயிண்ட்டையும் வீட்டில் இருக்க ஆடு மாடு கோழி எல்லாம் ஜஸ்ட்டு ஒரு வியூ காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதில் குக்கிங் வீடியோன்றதுக்காக போடலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கலான்றதுக்காக தான் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் பண்ணிங்கன்றதையும் சொல்லுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நம்ம பாத்திரம் வச்சுட்டோம், அதில் எண்ணெய் சேர்த்தாச்சு, நெய் சேர்த்தாச்சு, அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டாச்சு, வதக்கிட்டே இருக்கிறோம். நல்லா ஒரு 3/4 பாதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி தான் சேர்த்துருக்கோம், பேஸ்ட் அல்லாது வீட்டிலையே உரித்து நல்லா அம்மியில் இடித்து போட்டிருக்கு. அதுக்கப்புறமா இது நல்லா பச்சை வாசனை போக கிண்டி விட்டுட்டு பொடி பொடியாக பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாமே இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும், ஒரு 5 to 6 minutes வதங்குறப்போ நம்ம இதோட கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அள்ளி போடுங்க. உப்பு போட்ட உடனே நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போட்டால் தான் தக்காளி நல்லா வேகும். ஸோ அதையும் போட்டாச்சு. அடி பிடிக்காமல் மிதமான சூடில் வச்சு கிண்டி விடுங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் நல்லா உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், தண்ணி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதோட இப்போ நம்ம கறிக்கு ஏற்ற மசாலா என்ன போட போகிறோன்னா, மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்க்க போகிறோம், அதோட கறி மசாலா கொஞ்சம் சேர்க்க போகிறோம், பெப்பர், இவ்வளோ தான். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அலசி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான மட்டனை இதோட சேர்த்துக்க போகிறோம். மட்டன் பிரியாணி ஒரு பிடி பிடிச்சிடலாமா இன்றைக்கி, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் கறி வேகிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அந்த மசாலாவோடு நல்லா இது சேர்ந்து சூப்பராக அந்த ஃப்ளேவர் கொடுக்கணும் இல்லையா, அதனால் இதை அப்படியே வேகலாம். நாங்கள் குக்கரில் வச்சு எதுவும் பண்ணல, அப்படியே தான் வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் கிண்டி விடுங்க. விட்டுட்டு இதில் ஒரு 1/4 லிட்டர் கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா அடி பிடிக்காமல் அந்த மசாலாவோட அப்படியே சேரணும். ஸோ கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு இதோட இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோழி பார்க்கலாம். கோழி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? கருங்கோழி 3, சேவல் பாருங்கள், கின்னி கோழி, அதுக்கப்புறமா வீட்டில் 2 கன்றுக்குட்டி, வான்கோழி எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு வியூ பார்த்துட்டு போகலாம், கறி வெந்துட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ இது பார்த்துட்டே இருங்க. டக்கியெல்லாம் இப்போ நம்ம மூடி வச்ச மட்டனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணோன்னே அதில் இருக்க தண்ணியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக விட்டு வெந்துட்டுருக்கு. இதோட ஒரு லெமனை விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்டுட்டு இது ஒரு கிண்டு நல்லா அப்படி அடி பிடிக்காமல் இருக்குது பாருங்கள், அதனால் நல்லா கிண்டி விடணும். அடி பிடிச்சிருக்கா இல்லையா, மசாலா நல்லா சூப்பராக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது தானே. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே திரும்ப ஒரு வியூ வந்தாச்சு. பக்கத்தில் வள்ளி கொடி இருக்குது, அதுக்கப்புறமா தீவன பில்லு, அதுக்கப்புறம் ஆடு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த வேகிற டைமில் ஒரு வியூ, அம்மா வைக்கல் எடுத்துகிட்டு போனாங்க மாட்டுக்கு போடுறதுக்காக, அதையும் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி காமிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த உடனே இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் கறி மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். நல்லா கொதிச்சிருக்கு இல்லையா, கறியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், வெந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நாங்கள் நார்மல் வீட்டுக்கு சாப்பாடு செய்கிற அரிசி, பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கோம். பிரியாணி அரிசி, சீரா செம்பா அரிசி அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாவே தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த அரிசியே போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது போட்டுட்டு நல்லா அப்படி கொஞ்சம் அரிசி உடையாமல் உரம் கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம பிளேட் போட்டு மூடலை, உடனே கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா பிளேட் போட்டு இப்போது ஒரு மூடி வச்சிடலாம். 10 minutes மிதமான அனல்லே இருக்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்திருக்கு இல்லையா, திரும்பியும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா 3/4 பாதம் வேகட்டும் அரிசி. இங்கே பாருங்கள் வெந்துருச்சுல. இப்போ நம்ம இது மேலே கொத்தமல்லி, புதினா, ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோட நெய் சேர்த்துட்டு நெருப்பள்ளி போட்டு தம்முக்கு வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் நெய் போடாச்சு. இப்போ நெருப்பு எடுக்க போகிறோம்.
பிளேட் போட்டுட்டு அடியில் இருக்கிற எல்லா நெருப்புமே எடுத்துடணும், குச்செல்லாம் அணைச்சிடணும். இப்போ இது மேலே சுத்தீரி நெருப்பு போட்டுட்டு நம்ம பிளேட்டில் அப்படியே விட்டுடணும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த சூடல்லே அந்த சாப்பாடு வெந்து வரும். நாங்கள் சும்மா இல்லாமல் அந்த துவரைக்காயை அது மேலே போட்டு சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி போட்டோம். அதுக்கப்புறம் இவர் தூங்கிட்டு இருந்தது ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் வாத்துக்கோழி என்ன பண்ணுதுன்னு காமிச்சேன். இப்போ பாருங்கள், சுட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்படி இருக்கா, அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இங்கே பாருங்கள், சாப்பாடு வெந்துருச்சு. நம்ம அரிசி உடையாமல் வந்திருக்கான்னு கிண்டி விட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உடையாமல் சூப்பராக வந்திருக்கு இல்லையா? அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாப்பிட்லாம். இலையில் எடுத்து போட்டாச்சு. இதில் 3 பேர் டேஸ்ட்டுக்கு நாங்கள் கை வைக்க போகிறோம். இப்போது அம்மா, தங்கச்சி, நான், தம்பி எல்லாருமே. மட்டனும் நல்லா வெந்திருக்கு, சூடாக இருக்குது சாப்பாடு. டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லாவே வந்துச்சு. அப்புறம் டைம் ஆயிடுச்சு, அம்மா பால் கறக்க போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் இன்னும் வியூ காமிக்கிறேன். பாய்.